Hello students, welcome to Hiba Max 10th standard Max revision sums பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி 5 மார்க்ஸ் நான் வந்து சால்வ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டே 2. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 கொஷின்ஸ், அதே கொஷின் பேப்பரில் அடுத்த செட்டு. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் சம்மு. தமிழ் மீடியமுக்கு அப்படியே கொஷின் இதில் இருக்கும் பாருங்க. அடுத்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட பர்பெண்டிகுலர் பைசெக்டர். அடுத்த கொஷின்னா 2 ships are sailing. இது ரிப்பீட்டட் கொஷின் சொல்லியிருக்கேன். அடுத்தது இஃப் த ரேடி ஆஃப் த circular end of frustum which is 45 cm height are 28 cm and 7 cm. அடுத்து 39th வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் கண்டெயின். ஸோ இந்த 5 கொஷின் தான் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரிவிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களால் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 5 செட் கொஷினை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸ்க்கெல்லாம் எனக்கு செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் லைக் பண்ணுறதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனா என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அது. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு ஹெல்ப்பும் அதுதான். எனக்காக அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் whose vertices are at -9, -2, -8, -4, 2, 1, -3. எக்ஸசைஸ் 5.1ல 5th சம் சால்வ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் தான், ரொம்ப ஈஸி. ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதியாச்சு. கிராஃப் பிளாட் பண்ணாமல் நீங்கள் சம் சால்வ் பண்ணாதீங்க. கிராஃப் கண்டிப்பாக பிளாட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? -9, -2 ஃபஸ்ட்டு வர்றது எப்போ எக்ஸ், அப்புறம் தான் ஒய். -9, -2ன்றது கீழே வரும், இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து -8, -4 கொஞ்சம் தள்ளி இன்னொன்று. அடுத்தது 2, 2ன்றது பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அடுத்து 1, -3 இது 1, -3. ஸோ நம்ம குவாடிலேட்டர் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ 2, 2ன்றது ஏ, -9, -2ன்றது பி, -8, -4ன்றது சி, 1, -3 அப்படின்றது டி. அப்படி பார்த்தோன்னா இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு கிடைக்குது பாருங்கள். எப்படி மாறி இருக்கு பாருங்க, ஏபிசிடி வந்து மாறி இருக்கு நமக்கு, இல்லையா? ஸோ இதுதான் சொல்கிறேன். நம்ம வந்து இது வந்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ணாமல் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். ஸோ ஏ வந்து 2, 2, பி -9, -2, சி -8, -4. எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸே எடுங்க. 1, -3. இப்போ ஏரியா ஆஃப் quadrilateral formula என்ன? 1/2 xy plus xy plus xy plus xy. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃபார்முலா ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது. சேம் xyன்னு எழுதிக்கலாம். குவாடிலேட்ரல்னால் 4 வாட்டி வரும், இதே ட்ரையாங்கிள்னால் 3 வாட்டி. 1 2 2 3 3 4 4 1. அப்படியே ரிவர்ஸ் 2 1 3 2 4 3 1 4. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பட் நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறது இல்லை, இல்லையா? மேலே கீழே எழுதிட்டு க்ராஸ் பண்ணுவோம். 1/2 2 2 -9 -2 -8 -4 1 -3. அகெயின் ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும், இல்லையா? which is equal to 1/2 ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே 2 × -2 -4, -9 -4 plus 36, minus into minus plus 24 plus 2 minus, இப்போ கீழேருந்து மேலே -18, minus into minus plus 8 2s are 16, -4 into 1 -4, -3 into 2 -6. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். 36 -4 32, 34 58, 58 இது வந்து -18, அப்புறம் +16 -2 -12 எல்லாமே மைனஸில் இருக்குது, இல்லையா?
1/2 58 minus of minus 12. அடுத்த லைனில் 1/2 58 minus into minus plus 12. அப்போ வந்து 1/2 into 70. 70 12 divide பண்ண 35 square units. Area is equal to அப்படின்னு இருந்தாலும் ஒன்று தான். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Second question, find the equation of a perpendicular bisector. Perpendicular bisector நாலே midpoint of the line joining the points -4, 2, B வந்து 6, -4. Exercise 5.4ல 8th question. சரிங்களா? ஸோ கொஷினில் perpendicular bisector அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்ட் அண்ட் அதோட perpendicular ஸ்லோப்பு, ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு. கொஷின் பார்த்த உடனே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் என்ன சால்வ் பண்ண போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. சொல்யூஷன் தான் பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். -4, 2, B6, -4. ஸோ ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா என்னன்னு வரைஞ்சிடலாம். டயக்ராம் தேவையில்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏபிக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வருது, அது சிடின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏபிக்கு இந்த சிடி எப்படி இருக்கும் பாருங்க, பர்பண்டிகுலர், அப்போது 90 டிகிரி. ஸோ நான் இதோட மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணுமா? பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா மிட் பாயிண்டில் தான் மீட் ஆகும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஸ்லோப்பும் கண்டுபிடிக்க போகிறேன் பர்பண்டிகுலரில். ஓகேவா? இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது x1, இது y1, இது x2, இது y2. -4 plus 6 by 2, 2, y2 வந்து -4, plus into minus minus ஆயிடும், by 2. அப்போ 6 minus 4 வந்து 2, 2 by 2, -4 இருக்கனால -2/2. நிறைய பேர் டைரெக்டாக எழுதுவாங்க, அப்போ ப்ளஸ் மைனஸில் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி செய்யாதீங்க. 2 1s are 2 -1. இப்போ வந்து மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு, ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. அடுத்தது ஸ்லோப் தேவை. இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. y2 இடத்துல -4, minus y1 இடத்துல 2, x2 இடத்துல 6, minus of x1 இடத்துல -4. -4 -2 -6. 6 minus into minus plus, அப்போ 10ன்னு மாறிடுமா? இதை சால்வ் பண்ணால் 2 டேபிள் -3/5. இப்போ இதோட பர்பண்டிகுலர் ஸ்லோப்பு தான் வேணும். பர்பண்டிகுலர் ஸ்லோப் என்னது? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும் இல்லையா? கிடைச்சிருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ 3/5ன்றது 5/3ன்னு ஆகிடும். மைனஸ் இருக்கிறது என்னவா மாறிடும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். இதான் பர்பண்டிகுலர் ஸ்லோப். இதுதான் நமக்கு தேவையான ஸ்லோப், பர்பண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் என்ன, மிட் பாயிண்ட் தான் எழுதணும். ஸ்லோப் என்னது? m is equal to 5/3. கிளியரா? இப்போ ஒன் ஸ்லோப் ஒன் பாயிண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, y minus y1 is equal to m into x minus x1. இது x1, இது y1 எழுதிக்கலாம் வேணா. y minus y1 minus 1 is equal to m ஓட வேல்யூ 5/3, x minus x1 வேல்யூ 1, minus into minus plus, அப்போ y plus 1 is equal to 5 into x minus 1 divided by 3 இந்த சைடு கொண்டு போயிடலாம். கிளியரா? இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 3 into y plus 3 is equal to 5 into x minus 5. இப்போ எல்லாம் ஒரு சைடு, அப்போ எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும், இதெல்லாம் சைடு கொண்டு போகலாம். 5x minus 5 minus 3y minus 3 equal to 0. நான் இந்த சைடு எழுதுகிறேன், இடம் பத்தில். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி ஆகுனா, 5x minus 3y இருக்கும், -5 -3 -8 equal to 0ன்னு மாறிடும். ஸோ இதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். லாஸ்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டில் therefore the required equation is அப்படின்ட்டு 5x minus 3y minus 8 equal to 0ன்னு எழுதிட்டா போதும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ரீகால் பண்ண முடியுது இல்லையா? தேர்ட் கொஷின், 2 ships are sailing in the sea on either side. Either sideனா இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, of the lighthouse. The angle of elevation தான் கொடுத்துருக்காங்க of the top of the lighthouse as observed from the ship are 30 degree 45 degree respectively.
ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை வரைஞ்சிடலாம். ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, இந்த சைடு ஒரு ஷிப் இருக்குது, ஷிப்பு மாதிரி இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது ஒரு ஷிப் இருக்குது, 2 ஷிப் இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு எலிவேஷன், இதுலேருந்து ஒரு எலிவேஷன். இதோட எலிவேஷன் 30 டிகிரி, இதோட எலிவேஷன் 45 டிகிரின்னு இருக்குது. இது 2 கொடுத்துட்டாங்களா. அடுத்தது இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ லைட் ஹவுஸோட ஹைட் எவ்வளோ, 200 மீட்டர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப். இப்போ இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஷிப்லேருந்து இந்த ஷிப்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம வந்து நேமிங் எழுதிடலாம். ஏபி, இது சிடி. இப்போ நான் சிடியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு தனியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரெண்டும் தனித்தனியாக நான் சிஏவும் ஏடியும் கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் பண்ணால் போதுமா. ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் தான் இல்லை. ஸோ டேன் எடுத்தால் போதுமா. டேன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஹைட் வந்து 200 கிளியரா. அண்ட் வேறு வந்து நம்ம எதுவும் எழுதுறதுக்கு இல்லை, 200 மீட்டர் அது மட்டும்தான் நம்ம இதில் எழுதுறது. அப்புறம் ஏசிபி ஆங்கிள் வந்து 30 டிகிரி அண்ட் டிஏபி வந்து 45 டிகிரி சரியா. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இன் ட்ரையாங்கிள் இது எல்லாமே எழுதுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 30 degree is equal to opposite by adjacent. Opposite என்ன 200, adjacent என்ன CA. நம்ம தான் கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது. tan 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/√3 கரெக்டா. ஸோ 1/√3 is equal to 200 by CA. இது புக்கில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொடுப்பாங்கன்னா 200 ஃபஸ்ட்டு எழுதியிருக்க மாட்டாங்க, ஏபி எழுதிட்டு அப்புறம் 200 எழுதியிருப்பாங்க. நீங்கள் அப்படி எழுதினாலும் சரி. அப்புறம் புக்கில் அப்படி இருக்குது, நீங்கள் இப்படி எழுதுறீங்கன்னு கேட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஏபி எழுதிட்டு அடுத்த லைனில் 200 by சிஏன்னு எழுதிக்கலாம். கிளியரா. இப்போ சிஏ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். சிஏ அந்த பக்கம் போயிடும், 200 பக்கத்தில் √3 வந்துடும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுமே நம்ம ப்ளஸ் பண்ணும்போது ஈஸியாகிடும். அடுத்த ட்ரையாங்கிள் ஏடிபி, இதில் tan 45 இருக்குது, ஆப்போசிட்டில் 200, அட்ஜசன்ட் தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏடிபி, ஏடிபியோட வேல்யூ பார்த்துடலாம். தீட்டா வந்து 45 டிகிரி. அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 200, அதாவது ஏபி பை ஏடி. ஏபி வந்து 200, ஏடி வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதை எழுதிக்கலாமா. இன் ட்ரையாங்கிள் ஏடிபி tan 45 degree is equal to AB by AD. tan 45 degree value 1, AB value 200, AD value தெரியாது. இப்போ AD ஆன்சர் கொண்டு போயிடலாமா. அப்போ AD is equal to 200. இப்போ distance between the ship கண்டுபிடிக்கணும்ல. distance between the ship என்னது CD. அது எப்படி கிடைச்சதுன்னு சொன்னேன் பாருங்க. CA plus AD கரெக்டாக. அப்போ அதை எழுதிக்கலாமா. சிஏ ப்ளஸ் ஏடி. சிஏவோட வேல்யூ என்ன 200√3 ப்ளஸ் ஏடி வேல்யூ என்ன 200. இப்போ ரெண்டுத்துலேயும் 200 இருக்குது, காமனாக வெளியே எடுத்துடலாமா. அப்போ நமக்கு √3 இருக்கும், ப்ளஸ் 200 வெளியே போனனால 1 இருக்கும். கொஷின்லேயே √3யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ 200 இன்ட்டு √3 வேல்யூ 1.732 ப்ளஸ் 1. அப்போ 1.732 ப்ளஸ் 1 இங்கே தான் ஆட் பண்ணும், 2.732 சரிங்களா. அப்போ 200 இன்ட்டு 2.732, 2.732 இன்ட்டு 2 பண்ணால் 4, 6, 14, 4 + 1 5 ஓகேவா. அப்புறம் இங்கே வந்து 2 0 இருக்குது, ஸோ 2 0 ஆட் பண்ணிக்கலாம். 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் 1 2 3 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 546.4. அந்த 2 0 தேவையில்லை. ஸோ 546.4 மீட்டர் கொடுத்தனால மீட்டர்னு எழுதிக்கலாம். இதுதான் சிடியோட டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ். அது வந்து நீங்கள் எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ships is 546.4 meter.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து fourth question, if the radii of the circular ends of a frustum, so frustum sums repeated கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், which is 45 cm height கொடுத்துட்டாங்க, or 28 cm and 7 cm. so radii இது வந்து upper radii, இது வந்து lower, ஓகேங்களா. find the volume of frustum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் 7.23. ஃப்ரஸ்டமோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ரெண்டு ரேடியுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைஞ்சா எப்படி இருக்கும்னா, புக்கில் வந்து உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது 7, இது வந்து 28, இந்த ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, டயக்ராம் தேவையில்லை, நமக்கு ஃபார்முலா இருந்தால் போதும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கது எழுதிடலாம். ஹைட்டு h is equal to 45 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் வந்து 7 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் வந்து 28 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். சரிங்களா, கியூபிக் யூனிட்ஸ் வச்சு எழுதிடணும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3, பையோட வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்போ 28 ஸ்கொயர் ப்ளஸ் 28 இன்ட்டு 7 ப்ளஸ் 7 ஸ்கொயர், ஹைட்டோட வேல்யூ என்ன 45. இதை சால்வ் பண்ணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு கேன்சலேஷன் இங்கே எதுவுமே இல்லை. 3 டேபிளில் வேணால் 45 வரலாம். 3 1s are 3 5s are இல்லையா, 3 1 டைம் 315 டைம் 45, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ 22/7 இன்ட்டு 15 முதல்ல எழுதிடலாம். இதெல்லாம் இப்போ சால்வ் பண்ணும். அண்ட் இதெல்லாம் நான் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன், கொஞ்சம் டைம் ஆகும். 28 இன்ட்டு 28 784. அடுத்து 28 இன்ட்டு 7 196, 7 ஸ்கொயர்ஸ் ஆர் 49. இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடணும். 22/7 இன்ட்டு 15 இன்ட்டு 1029. இப்போ 1029 டிவைடட் பை 7, 7 1s are 7, 3 2, 32 வராது, 4s are 28. அப்போ 4 9 49, 7 டைம்ஸ் 49. ஸோ இது 1 டைம், இது 147. இப்போ பேலன்ஸ் நமக்கு 22 இன்ட்டு 15 இன்ட்டு 147 இருக்கும். இதோட மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் 48510 அப்படின்னு நமக்கு இருக்கும், சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா வால்யூம் இல்லையா. அண்ட் லாஸ்ட்டில் வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தாலே தெரியும். therefore அப்படின்னு எழுதிட்டு வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் இஸ் 48,510 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதணும். Fifth question, a right circular cylindrical container. ஸோ சிலிண்டர் பற்றி சரிங்களா. பேஸ் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, இஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். நமக்கு பிடிச்ச மாதிரியே வருது கொஷின். ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்ட் இன் கோன்ஸ் ஆஃப் ஹைட். இப்போ கோனோடது ரெண்டு, முதல்ல சிலிண்டர் அப்புறம் கோன். ஹைட்டு 9 சென்டிமீட்டர், பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர், ஹேவிங் அ ஹெமிஸ்பெரிக்கல் கேப். ஸோ கோன் ஐஸ்கிரீம் தெரியும்ல, இந்த மாதிரி இருக்கா, ஓகேவா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். ஸோ எத்தனை கோன் நம்ம வந்து எடுத்தோம்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரில் இருக்க மொத்த ஐஸ்கிரீமும் காலி ஆகிடும் அப்படின்னு கேட்குறாங்க. கோன். ஸோ சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரோட ரேடியஸ், பேஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ கோனோட ஹைட்டு 9 சென்டிமீட்டர், பேஸ் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூம் தெரியணும், அப்புறம் கோனோட வால்யூம், அப்புறம் ரெண்டு டிவைட் பண்ணுவோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். 22/7 ஆர் ஸ்கொயர் 6 இன்ட்டு 6, ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இதில் எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை இல்லையா, கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது ஈஸியாக கேன்சல் பண்ணலாம், பை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோனோட
ஐஸ்கிரீம் கோன். ஏன்னா அதில் 2 இருக்குது. ஒன்று வந்து வால்யூம் ஆஃப் கோன், இன்னொன்று வந்து வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் கேப்பு. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் எப்படி இருக்கும்? 1/3 பை r² h. ஹெமிஸ்பெரிக்கல் கேப்புக்கும் அதுக்கும் ஒரே ரேடியஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் கேப் எவ்வளோ? 2/3 பை r³ புக்கில் வந்து r1h1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம தனித்தனியாக எழுதியிருக்கனால நம்ம டேரெக்டாகவே சால்வ் பண்ணலாம், அதுலனா தப்பு கிடையாது. ஸோ 1/3 பையோட வேல்யூ 22/7 r². r² வேல்யூ 3, r வேல்யூ 3னா 3 × 3. ஹைட்டோட வேல்யூ என்ன? 9 ப்ளஸ் 2/3 22/7 r³ 3 × 3 × 3. இப்போ ஒரு சில விஷயம் இதில் காமனாக எடுக்கலாம். 22/7 காமனாக எடுக்கலாம். டிவைடட் பையில் 3 இருக்குது. ஸோ 1/3 இங்கேயும் 1/3 × 2 ஆகிடும், அது காமனாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 3 காமன், இங்கேயும் 2 3 காமன். ஸோ 3 × 3 காமன். இப்போ பேலன்ஸ் இருக்குது, அது மட்டும் எழுதுங்க. 1/3 வந்துடுச்சு. 22/7 2 3 வந்துச்சுன்னா பேலன்ஸ் 9 ப்ளஸ் 1/3 வந்துச்சுன்னா 2 பேலன்ஸ் இருக்குது. 1/3 தான் வந்திருக்கு, 2 இருக்குது. 22/7 வந்துருச்சு, 2 3 வந்துருச்சு, அப்புறம் இன்னொரு 3 மட்டும்தான் இருக்குது. 9 3 3 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? 22/7 × 3 × 9 ப்ளஸ் 2 3s are 6. 9 + 6 எவ்வளோ? 15. கிளியரா? இப்போ இது வந்து வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோன். கிளியரா? இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் கோன் தேவையில்ல. நம்பர் ஆஃப் கோன் is equal to volume of the cylinder divided by volume of 1 ice cream cone. 22/7 × 6 × 6 × 15. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1 ice cream. 22/7 × 3 × 15. இது ரெண்டும் அடிச்சிடலாம், இது ரெண்டும் அடிச்சிடலாம். 3 1s are 3 2s are. அப்போ 6 2s are எவ்வளோ? 12. அதுதான் மிச்சம். 6 × 2 which is 12 கோன்ஸ். மொத்தமாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? நம்பர் ஆஃப் கோன்ஸ் வந்து 12. அவ்வளோதான் சம். ஸோ இந்த 5 questions முக்கியம் இல்லையா? அதுலேயும் இதுலேயே நமக்கு 6th லெசனும் வந்துருச்சு, 7th லெசனும் வந்துருச்சு. ஸோ 6th லெசன் 7th லெசன் கம்ப்ளீட்டாக பார்க்கலனாலும் இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸுமே பார்க்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ மறக்காமல் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கே டெஸ்ட் எழுதியும் பார்த்துடுங்க. இந்த ரிவிஷன் சம்ஸ் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.